எக்ஸ்கியூஸ் மீ ரிஷி. வாங்க நிரஞ்சன், உட்காருங்க. பக்கத்தில் இங்கே ஒரு ஆளை பார்க்க வேண்டியிருந்தது. திரும்பி போகும்போது வாசல் உங்கள் வண்டியை பார்த்தேன். சரி, ஒரு ஹாய் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். இன்னைக்கு ஆஃபீஸ் லீவா? இந்த நேரத்தில் வீட்டில் இருக்கீங்க? வேலை சீக்கிரம் முடிஞ்சிருச்சு, அதான் வீட்டுக்கு சீக்கிரம் வந்துட்டேன். ஆமாம், உங்களுக்கு ஏதோ வைரல் ஃபீவர்னு சொன்னீங்களே, இப்போ எப்படி இருக்கு? சரியாயிடுச்சு ரிஷி. ஐ எம் கம்ப்ளீட்லி ஆல்ரைட். ஆனால் வெயில அலைஞ்சிட்டு இருந்தீங்க வைங்களேன், திரும்ப இந்த ஃபீவர் வர வாய்ப்பு இருக்கு. வந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன் ரிஷி. என்ன பார்த்துக்கிறது தான் மாதவியும் அம்மும் இருக்காங்கல்ல. இன்ஃபேக்ட் நான் இவ்வளோ குயிக்காக ரெக்கவர் ஆயிருக்கேன்னா அதுக்கு அவங்க 2 பேரும் தான் காரணம். வேலைக்கு எனக்கு மருந்து கொடுத்து அம்மா என்னை நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. நான் மென்டலாக டயர்ட் ஆகாமல் மாதவி என்னை பார்த்துக்கிட்டா. அவங்க மட்டும் இல்லைன்னா இன்னும் நான் படுத்துக்கிட்டு தான் இருக்கணும். பேச்சுலராக இருக்கிறதுல ரொம்ப வசதி இல்லை. தனியாக இருக்கிறாருங்கிற ஒரு பரிதாபத்தில் எல்லாரும் போட்டி போட்டு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுவும் சில பேரோட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் உருவாகும். அந்த ரிலேஷன்ஷிப் சலிச்சிருச்சுன்னா இன்னொரு இடத்துக்கு போய் புதுசா யாராவது பிடிச்சிக்கலாம். இது வரைக்கும் நீங்க சொல்ற மாதிரி தான் நான் இருந்துட்டு இருந்தேன் ரிஷி. ஆனா இந்த இன்சிடென்ட்ஸ்க்கு அப்புறம் என் மைண்ட் செட்டே மாறி போச்சு. குடும்பம் குழந்தைன்னு வாழ்றவங்க எல்லாம் ரொம்ப லக்கின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. இந்த சந்தோஷத்தை எல்லாம் ஏற்கனவே நீங்க அனுபவிச்சிருக்கீங்க. அதெல்லாம் இழந்துட்டு எப்படி நிம்மதியா இருக்கீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. குடும்பத்தோட சந்தோஷங்கிறது நமக்கு அமைகிற பார்ட்னரை பொறுத்து தான். பார்ட்னர் சரியில்லைன்னா மொத்த வாழ்க்கையுமே நாசமாயிடும். அம்முவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் அப்படி ஒரு நரகத்துல தான் மாட்டிக்கிட்டேன். அதுல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இப்ப நிம்மதியா இருக்கேன். நான் இப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு எழுத்தாளருங்கிறதால ஒரு மனுஷனை பத்தி உங்களை விட என்னால் இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க முடியும்னு நான் நம்புறேன். அப்படி பார்க்கும்போது அம்முகிட்ட ஏதோ தப்பான கேரக்டர் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அப்படின்னா நான் தப்பானவன்னு சொல்றீங்களா? இல்ல ரிஷி, அம்மாவும் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தான் சொல்ல வரேன். நான் ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு தான். என் மேலேயே அவங்க அவ்வளோ கேர் எடுத்துக்கிட்டாங்க. அப்போ உங்கள் மேலேயும் ரொம்ப பிரியமா அக்கறையாகவும் இருந்திருப்பாங்களே. ஃப்ரெண்டுங்கிற எல்லையில இருந்து பார்க்குறப்போ உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக தான் தோணு நிரஞ்சன். புருஷன்ற கமிட்மெண்ட்ல இருந்தவனுக்கு தான் அவளோட உண்மையான நேச்சர் தெரியும். நீங்க அதை தெரிஞ்சுக்காம இருக்கிறதே நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க எதை மீன் பண்றீங்கன்னு எனக்கு புரியுது. முன்கோவம் பிடிவாதம்னு அம்முகிட்ட சில குறைகள் இருக்கு, நான் அதை மறுக்கல. ஆனா இங்க யாருமே பர்ஃபெக்ட் கிடையாதே. எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஏதாவது ஒரு குறை இருக்கதான் செய்யும். அந்த குறையோட தானே நாம அவங்களை ஏத்துக்கிறோம். அதுவும் அம்மு உங்க ஒய்ஃபுங்கிறப்ப நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம் இல்லையா? 7 வருஷமா அப்படித்தான் இருந்தேன் நிரஞ்சன். என்னைக்காவது ஒரு நாள் மாறுவாங்கிற நம்பிக்கையில எல்லா விஷயத்தையுமே நான் சகிச்சுக்கிட்டேன். ஒரு லெவலுக்கு மேல அவளோட டார்ச்சர் தாங்க முடியாததுனால அவளை பிரிஞ்சு வந்துட்டேன். அன்னைக்கு நீங்க எடுத்த முடிவு சரியா இருந்திருக்கலாம் ரிஷி. ஆனா நடுவில் 5 வருஷம் ஓடி போச்சே. அம்மாவுக்கும் இந்த இடைப்பட்ட காலத்துல மெச்சூரிட்டி வந்திருக்கும். அவங்க கோபம் பிடிவாதம் எல்லாமே குறைஞ்சிருக்கும். அவங்களோட சேர்ந்து வாழ்றத பத்தி நீங்க ஏன் கன்சிடர் பண்ணக்கூடாது? அதுக்கு சான்ஸே இல்லை. வயசு ஆக மெச்சூரிட்டி வருங்கிற உங்க லாஜிக் கரெக்டு தான். ஆனா அம்மு விஷயத்துல அந்த லாஜிக்கே தப்பாயிடுச்சே. அவ மேல மேல மோசமா தான் போயிட்டே இருக்கா. எப்ப பார்த்தாலும் என் கூட சண்டை போடுறதுல இருந்தே அது உங்களுக்கு புரியலையா? அந்த சண்டை காரணம் மாதவி தான் ரிஷி. அம்முவுக்கு இப்ப இருக்கிற ஒரே ஆதரவு மாதவி தான். இந்த 5 வருஷம் மாதவியே சுத்தி அவங்க தன்னோட உலகத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதை நீங்க கெடுத்துருவீங்களோங்கிற பயத்துல தான் அவங்க அப்படி நடந்துக்கிறாங்க. நீங்களும் அம்முவும் ஒன்னா இருந்தா அவங்களுக்கு அந்த பயம் இருக்காது. மாதவியும் ரொம்ப சந்தோஷப்படுவா. நானும் அம்முவும் சேர்ந்து வாழ்றது கனவுல கூட நடக்காதுன்னு ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கும் அது ஞாபகம் இருக்கு. மாதவிக்காக நீங்க 2 பேரும் ஏன் இறங்கி வரக்கூடாது? நான் என் வாழ்க்கையில நிறைய மனுஷங்களை கடந்து வந்திருக்கேன். நான் பார்த்த வரைக்கும் 100க்கு 10 குடும்பங்கள்ல கூட புருஷனும் பொண்டாட்டி சந்தோஷமா இல்லை. அவங்க வாழ்ற வாழ்க்கை நிறைவாவே இல்லை. ஆனா வேற வழி இல்லாம அவங்க குழந்தைகளுக்காக சேர்ந்து வாழ்றாங்க. மாதவிக்காக நீங்களும் ஏன் இந்த தியாகத்தை செய்யக்கூடாது? நீங்களும் அம்முவும் இந்த பிரச்சனையை உங்க ஆங்கிள் இருந்தே பாக்குறீங்க. மாதவியோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜில் அவளுக்கு அம்மா அப்பான்னு
2 பேரோட அட்டென்ஷனும் அன்பும் தேவை. யாரோ ஒருத்தர் இல்லாம போயிருந்தா சிங்கிள் பேரண்டா குழந்தைய வளர்க்கறது வேற விஷயம். ஆனா மாதவிக்கு நீங்க 2 பேருமே இருக்கீங்க. உங்க பிடிவாதத்தால மாதவியை பிரிஞ்சிருந்து அவளையே கஷ்டப்படுத்துறீங்க. உங்க பிரிவு அவளை சைக்கலாஜிக்கலா பாதிக்கும். அது அவ எதிர்கால வாழ்க்கையும் டிஸ்டர்ப் பண்ணும். இதெல்லாம் நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? அந்த பாயிண்ட் எல்லாம் யோசிச்சுதான் 2 நாளாவது அவ என் கூட இருக்கணும்னு கோர்ட் ஆர்டர் வாங்கியிருக்கேன். அது போதாது ரிஷி. உங்களோட ஒன்னா இருக்கிறதுக்கும் 5 நாள் அவங்க கிட்டையும் 2 நாள் உங்க கிட்டையும் தனித்தனியா இருக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. பேரண்ட்ஸ் ஒன்னா இருக்கிறது தான் குழந்தையோட மென்டல் ஹெல்த்துக்கு நல்லது. பிரிஞ்சிருந்து பாசம் காட்டுறதால அவ ஏக்கம் இன்னும் அதிகமாகவே தவிர குறையாது. நீங்க இந்த விஷயத்தை பத்தி இன்னொரு தடவை யோசிக்கிறது. இனிமே யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்ல. இந்த அரேஞ்ச்மெண்ட்ல மாதவிக்கு என்ன மேக்ஸிமம் கேர் கொடுக்க முடியும்னு தான் நான் பார்க்க முடியும். அதை விட்டுட்டு அம்மாவோட சேர்ந்து வாழணுங்கிறதெல்லாம் நடக்காத காரியம். அப்படி ஒரு தாட் எனக்கு வரல. இல்ல ரிஷி, அவசரப்படாம நிதானமா இந்த டாபிக் இதோட நிறுத்துறீங்களா ப்ளீஸ்? உங்க ஃபேமிலி மேல இருக்கிற அக்கறையில தான் நான் இதை சொன்னேன். என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. அப்ப நான் வரேன். பூஜா கூப்பிட்டியா? ஆமாங்க, நைட்டுக்கு கத்திரிக்காய் குழம்பும் பீன்ஸ் பொரியலும் செய்யட்டுமா? அத்தை உங்களுக்கு ஓகேவா? கத்திரிக்காய் குழம்பை விட வெண்டைக்காய் குழம்பும் கோஸ் பொரியலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாப்ள. அத்தை சொன்னபடியே செஞ்சிருமா? ஏங்க, இருக்கிற காய வச்சுதான் சமைக்க முடியும். இல்லாததுக்கு நான் எங்க போவேன்? என்ன பூஜா, இது ஒரு பிரச்சனையா? வேலைக்காரங்களை அனுப்பிச்சு வாங்கிக்கோ. என்னம்மா அப்படியே பாத்துட்டு இருக்கிற? மாப்பிள்ள சொன்னதே செய் போ. அத்தை என்ன சத்தம் அது? பூஜா வாமிட் பண்ற மாப்ள. என்னாச்சு? சாப்பாடு எதுவும் ஒத்துக்கலையா? அப்படிதான் நினைக்கிறாதா வாமிட் எடுத்துட்டு இருக்கா. இவ்வளவு வயசு ஆயிடுச்சு, பித்த வாந்திக்கும் மத்த வாந்திக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாது? ஃபுட் பாய்சன் ஆனா மசக்கங்கிற, நிஜமாவே மசக்கியால வாந்தி எடுத்தா பித்த வாந்திங்கிற. பூஜா 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 பூஜா, நான் இங்க இருக்கேங்க. பூஜா நீ சொன்னதெல்லாம் உண்மைதானே? நமக்கு குழந்தை பிறக்க போதா? ஆமாங்க. பூஜா பூஜா. அவ வெக்கப்பட்டு மாடிக்கு போயிட்டா மாப்ள. அத்தை நான் அப்பாவாக போறேன். எனக்கு குழந்தை பிறக்க போகுது. ஆமா மாப்ள, வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் அத்தை, தேங்க்யூ வெரி மச். இருங்க மாப்ள, நான் போய் சக்கரை எடுத்துட்டு வரேன். வேணாம் அத்தை, வேற ஏதாவது நல்ல ஸ்வீட்டா பண்ணுங்க அத்தை. கண்டிப்பா பண்ற மாப்ள. பூஜா பூஜா வாங்க. என்னங்க, எங்க கண் கலங்குறீங்க? சந்தோஷம் பூஜா. என் வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே கனவு மாதிரியே இருக்கு. எனக்குன்னு ஒரு குடும்ப வாழ்க்கை அமையாதுன்னு எனக்கு ரொம்ப காலமாகவே என் மனசை போட்டு அரிச்சிக்கிட்டு இருந்துச்சு. கண் பார்வை இல்லாதனா அதுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாதுன்னு நினச்சி கடைசி வரைக்கும் தனியாகவே இருந்துடலான்னு முடிவு பண்ணியிருந்தேன். என்னை நானே தேத்திக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீ வந்ததுக்கப்புறம் தான் எல்லாமே மாறி போச்சு. மற்றவங்கள மாதிரி எனக்கும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை உன்னால தான் அமைஞ்சது. என் உலகமே அழகாயிடுச்சு பூஜா.
அதை இன்னும் அழகாக்க ஒரு குட்டி பாப்பா வரப்போகுது. இதை விட எனக்கு வேற என்னமா வேணும்? இந்த உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி வாழ்க்கையில் இருக்க எல்லா சந்தோஷமும் என் காலடியில் கிடக்கிற மாதிரி எனக்கு இப்போ தோணுதுமா. குறையே இல்லாதவங்க நிறைவான வாழ்க்கை வாழ்கிற மாதிரி நானும் ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்ந்திருக்கேங்கிற திருப்தி எனக்கு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நீதான் பூஜா, நீதான். தேங்க்ஸ் பூஜா, ரொம்ப தேங்க்ஸ். ஹாய் நிரஞ்சன். வாங்க மூ, உட்காருங்க. ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? இல்ல, இப்பதான். ஏதோ கிளம்புற சமயத்துல மீட்டிங்க்கு கூப்பிட்டாங்க. அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வர. பரவாயில்ல. என்ன சாப்பிடுறீங்க? உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதே ஆர்டர் பண்ணுங்க. தம்பி சார், இங்க வா. 2 கோல்ட் காஃபி. ஓகே சார். மாதவியை பிக்கப் பண்ண 5 மணிக்கு போனா போதும்ல? கரெக்டா இருக்கும். நிரஞ்சன், நிரஞ்சன், என்னமோ என்னாச்சு உங்களுக்கு? முக்கியமா பேசணும், காஃபி ஷாப்க்கு வர முடியுமான்னு கேட்டீங்க. இப்ப நான் இங்க வந்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் நீங்க டாபிக்கே ஆரம்பிக்காம என்னையே பாத்துட்டு இருக்கீங்க. எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. கதையோட ஆரம்பம் பிடிக்கிறது தான் கஷ்டம்னு சொல்வீங்க. ஃப்ரெண்டோட ஃப்ரீயா பேசுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? வழக்கமா நீங்க இப்படி யோசிக்கிற ஆளே கிடையாது. எதுவா இருந்தாலும் கேஷுவலா பேசுவீங்க. இன்னைக்கு ஏன் இவ்ளோ குழப்பம், இவ்ளோ யோசனை? பேச போற விஷயம் அப்படிங்க. உங்களோட சைலன்ஸ், இந்த பில்டப்ல என்னால தாங்க முடியல. சீக்கிரம் மேட்டர் என்னன்னு சொல்லுங்க ப்ளீஸ். சூழ்நிலை தான் ஒரு மனுஷனோட தேவையை முடிவு பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஓகே, என் விஷயத்துலயும் அதுதான் நடந்திருக்கு. எங்க அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நான் தனியா தான் இருந்தேன். கடைசி வரைக்கும் அப்படியே இருந்தது பெட்டர்னு நினைச்சேன். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஞானோதயம் திடீர்னு எப்படி வந்துச்சு? வைரல் ஃபீவர் தாங்க எனக்கு புத்தி கொடுத்துருக்கு. இதுக்கு முன்னாலேயும் நான் உடம்புக்கு முடியாம படுத்திருக்கேன். ஆனா தனியாவே எப்படி அதை சமாளிச்சிருவேன். ஆனா இந்த தடவை அப்படி இல்லை. யாராவது வந்து நம்மளை பார்த்துக்க மாட்டாங்களான்னு மனசு ஏங்க ஆரம்பிச்சிருச்சு. என் நல்ல நேரம் பக்கத்துலயே நீங்க இருந்தீங்க. இல்லைன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்குன்னு என்னால சொல்ல முடியல. ஒரு மனுஷனுக்கு குடும்பம் எவ்வளவு முக்கியங்கிறத இப்பதான் நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். ரியலைஸ் பண்ணா மட்டும் போதுமா? உங்களுக்குன்னு ஒரு குடும்பத்தை உருவாக்க வேண்டாமா? அதை பத்தி பேசதான் உங்களை வர சொன்னேன். ரியலி? அப்படின்னா எந்த அனாதை இல்லத்துக்கு போகணும்னு சொல்லுங்க. அங்க போய் உங்க அப்பா, அம்மா, அக்கா, தங்கச்சி எல்லாரையும் செலக்ட் பண்ணிடலாம். நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேங்க. நீங்க கிண்டல் பண்றீங்களே அம்மோ? இதுல கிண்டல் பண்றதுக்கு என்னங்க இருக்கு? உங்களுக்கு அம்மா அப்பா சொந்தம்னு யாருமே இல்ல. அவங்களெல்லாம் நீங்க புதுசா தத்தெடுத்துக்க தானே முடியும். இழந்த உறவுகள் வேணும்னு நான் நினைக்கலங்க. மனைவி, குழந்தைன்னு புது உறவுகளை கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன். அது சரி, மனைவி குழந்தைங்கள எங்க இருந்து தத்தெடுக்க போறீங்க? சும்மா கலாட்டா பண்ணாதீங்க அம்மோ. கல்யாணம் பண்ணிக்கிட்டு லைஃப்ல செட்டில் ஆகணுங்கிற முடிவுக்கு நான் வந்திருக்கேன். ரியலி? தட்ஸ் இட். இத நீங்களே உங்க வாயால சொல்லணும்னு எதிர்பார்த்தேன். எனிவே, கரெக்டான சமயத்துல நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிரஞ்சன். ஆனா எனக்கு உங்க கல்யாணத்துல ஒரு கண்டிஷன். உங்களுக்கு ஏத்த பொண்ண நான் தான் செலக்ட் பண்ணுவேன். சாரிங்க, நான் ஏற்கனவே செலக்ட் பண்ணிட்டேன். நீங்க ரொம்ப ஓபன் டைப்னு நினைச்சேன்.
ஆனா பயங்கர அழுத்தக்காரரா இருப்பீங்க போல இருக்கே. நான் உங்ககிட்ட இவ்ளோ க்ளோஸா இருக்கேன், ஆனா எனக்கே தெரியாம நீங்க ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கீங்க. சரி, யார் அந்த பொண்ணு? உங்களை கல்யாணம் பண்ணிக்க போற அந்த அதிர்ஷ்டசாலி யாரு? சொல்லுங்க. நீங்க தான் அம்மு. நிரஞ்சன், அம்மு ப்ளீஸ். வேற யாராவது இந்த வார்த்தையை சொல்லிருந்தாங்கன்னா கண்டிப்பா அரைஞ்சிருப்பேன். நீங்க என்னோட ஃப்ரெண்டுங்கிறதுனால தான் அமைதியா இருக்கேன். நிரஞ்சன், விளையாட்டுக்கு கூட இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, எனக்கு பிடிக்கல. நான் விளையாட்டுக்கு பேசலங்க, என் மனசுல இருக்கிறது தான் சொன்னேன். என் லைஃப்ல நிறைய பொண்ணுங்களை நான் கிராஸ் பண்ணியிருக்கேன். அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் எனக்கு சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஆனா அவங்க யாருமே கூடவே இருக்கணும்னு, என் வாழ்க்கை பூரா கூடவே இருக்கணும்னு நான் என்னைக்குமே நினைச்சதில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாருமே பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி தான். உங்களை என்னால் அப்படி நினைக்க முடியலங்க. உங்க கேரக்டர், லைஃபை தனியாவே ஃபேஸ் பண்ணலாங்கிற தைரியம், தன்மானத்தோட வாழணுங்கிற பிடிவாதம், என் மேல காட்டுற அக்கறை, இது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கம்மோ. நான் உங்களை மனசார நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாத்துக்கும் மேல நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கோம். பரஸ்பரம் கேர் எடுத்துக்கிறோம். மாதவியும் என்கிட்ட கம்ஃபர்டபுளா இருக்கா. நாம ஒன்று சேர்ந்தா லைஃப் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நான் நம்புறேன். போதும், நிறுத்துங்க நிரஞ்சன். உங்க மனசுல இப்படி ஒரு தப்பான எண்ணம் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு பொண்ணு ஃப்ரீயா சிரிச்சு பேசிட்டாலே அது காதல் கல்யாணம்னு கற்பனை படிக்கிறது ஒரு சராசரி ஆம்பளைங்களோட புத்தி. நீங்க அப்படி இருக்க மாட்டீங்க நான் நம்பினேன். உங்களை பத்தி உயர்வாவே நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்களும் மத்த ஆம்பளைங்க மாதிரி தானே இப்ப காட்டிட்டீங்கல்ல. நீங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டீங்க அம்மு. இது நிச்சயமா லஸ்ட் இல்ல. உங்க அழகை பார்த்து நான் மயங்கல. உங்க காதலுக்கு என்ன வேணாலும் காரணமா இருக்கலாம். ஆனா நான் இன்னொருத்தரோட வைஃப். என்கிட்ட வந்து காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றது உங்களுக்கே அநாகரிகமா இல்லையா? உங்களுக்கே அசிங்கமா தெரியலையா? ரிஷியும் நீங்களும் சேரணுங்கிற ஐடியால இருந்திருந்தா நான் இந்த விஷயமா உங்ககிட்ட பேசியிருக்கவே மாட்டோமோ. நிரந்தரமா பிரியணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு யார் சொன்னா? இது மாதவி அக்கா எனக்காக ஏற்படுத்தி கொடுத்த வாழ்க்கை. இதை எந்த காலத்திலயும் என்னால இழக்க முடியாது, இழக்கவும் மாட்டேன். ஈகோவால நானும் ரிஷியும் பிரிஞ்சு வாழ்றது உண்மைதான். ஆனா அவனை மொத்தமா தூக்கி எறிஞ்சுக்கிட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் கனவுல கூட நினைச்சது கிடையாது. ரிஷியும் அப்படிதான். பூஜா கிட்ட அவன் கல்யாணத்தை பத்தி பேசினது கூட என் மேல இருக்கிற கோபத்துலதான். மனசார அவனாலேயும் என்ன விட்டுட்டு இன்னொருத்தி கூட வாழ முடியாது. ஏன்னா 2 பேர் மனசுக்குள்ளேயும் இன்னும் காதலும் பிரியமும் மிச்சம் இருக்கு நிரஞ்சன். விட்டு கொடுத்து போக முடியாம தான் நாங்க பிரிஞ்சிருக்கோம். அந்த விரிசல் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா சரியாகும். எங்களுக்குள்ள இருக்கிற காதல் எங்களை சேர்த்து வச்சிரோன்னு நான் உறுதியா நம்புறேன். உங்க ஃப்ரெண்ட்ஷிப் அதுக்கு தடையா இருந்துச்சுன்னா உங்களை உதறி தள்ளுறதுக்கு கூட நான் தயங்க மாட்டேன் நிரஞ்சன்.
இது வரேங்க. என்னங்க பசிக்குதா? சாப்பிடுறீங்களா? இல்ல, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டுமா? ஆமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்கேங்க. அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்டு வரதுல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சாரி. இங்க பாரு, நீ வீட்டுக்கு வந்து ஃபைல்ஸ் கட்டிட்டு அழுவுறது இதுவே கடைசி தரையா இருக்கட்டும். ஸ்கூலுக்கு அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் தேவைன்ட்டு நான் பேப்பரில் விளம்பரம் கொடுத்துட்டேன். இன்னும் ஒரு வாரத்தில் நல்ல ஆளாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம சர்வன் மூலமாக சமையக்காக கூட ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நாளையிலேருந்து வீட்டு வேலை, ஸ்கூல் வேலைன்னு எதுவும் நீ ஸ்டெயின் பண்ணக்கூடாது. உன் ஹெல்த் மட்டும் பார்த்துக்கிட்டு ரிலாக்ஸ்டாக இருந்தால் போதும். ஏங்க என்ன இப்பவே சோம்பேறி ஆக்குறீங்க? இன்னும் 6-7 மாசமா தான் நான் இப்படியே இருக்கேனே. அதுக்கப்புறம் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். நம்ம குழந்தைக்காக நீ அப்படி தான் இருந்தாகணும். முதல்ல கஷ்டமாக தான் இருக்கும், அப்புறம் போக போக பழகிடும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் பார்த்தியா? நாளைக்கு கைனகாலஜிஸ்ட் சுமதி கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கிறேன். நாளைக்கு ஈவினிங்காக போய் நம்ம செக்அப் பண்ணிட்டு வந்துடலாம். சரிங்க மாப்பிள்ள. நான் கிளம்புறேன் மாப்பிள்ள. இந்த நேரத்தில் எங்கத்த கிளம்பிட்டீங்க? எங்கன்னு இன்னும் முடிவு பண்ணல மாப்பிள்ள. ஊர்ல தான் எத்தனையோ அனாதை இல்ல இருக்கே. அதுல ஒண்ணுல கூடவா எனக்கு இடம் இல்லாம போயிடும். அத்தை, ஏன் அத்தை இப்படிலாம் பேசுறீங்க? இது உங்க வீடு. என் அம்மாங்கிற உரிமையோட நீங்க கடைசி வரைக்கும் இங்கே இருக்கலான்னு நான் தான் சொன்னேன்ல. அந்த வார்த்தை என் பொண்ணுகிட்டே இருந்து வரலையே மாப்பிள்ள. நீங்க என்ன அம்மாவா ஏத்துக்கிட்டது எனக்கு சந்தோஷம்தான். பொண்ணு விஷயத்துல எனக்கு கொடுத்து வைக்கலனாலும் உங்க விஷயத்துல நான் பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கேன். ஆனா அத நினைச்சு என்ன தேத்திக்க முடியல. பூஜா என்ன மன்னிச்சு ஏத்துக்கலன்றது எனக்குள்ள உறுத்திக்கிட்டே தான் இருக்கு. அந்த சங்கடத்தோடவே என்னால இங்க இருக்க முடியாது மாப்பிள்ள. அத்தை, உங்க பொண்ணுக்காக வேணாம் அத்தை, எனக்காக நீங்க இங்கே இருக்கலாம்ல. இல்ல மாப்பிள்ள, ஆறுதலை தேடி மட்டும் நான் இங்க வரல. 6 வருஷம் ஆகியும் உங்களுக்கு குழந்தைய இல்லையேங்கிற கவலை எனக்குள்ள இருந்துச்சு. எப்படியாவது உங்ககிட்ட பேசி குழந்தை பெத்துக்கிறதுக்கு சம்மதிக்க வைக்கணும்னு நினைச்சேன். அதுவும் இப்ப நடந்துடுச்சு. எனக்கு இது போதும் மாப்பிள்ள.